இந்த வீடியோவில் நடுவுநிலைமை அதிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக தமிழில் 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு லைனையும் படிக்கணும், அதனுடைய மீனிங்கையும் படிக்கணும், அதோட ஒவ்வொரு வேர்ட்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அதில் ஏதாவது இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். 20 மட்டும்தான் படிக்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது, அதுக்கப்புறமும் படிக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் ஜிகேயில் கேட்பாங்க. ஆனால் இந்த 20 ஃபுல்லாமே தமிழுக்காக மட்டுமே. இதுக்கு முன்னாடி வீடியோவில் அன்புடைமை பற்றி போட்டிருப்போம், அதுவும் பாருங்கள். இது நடுவுநிலைமையை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தகுதி என ஒன்று நன்றே, பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின். தகுதி அப்படிங்கிறதுல என்ன மீன் பண்ணுறாங்கன்னா நடுவுநிலைமையை பற்றி சொல்கிறாங்க. தகுதி என ஒன்று நன்றே, பகுதியால் பார்ப்பட்டு. பகுதியால் பார்ப்பட்டு அப்படின்னா பாகுபாடு பார்க்காம நடந்துக்கிறோம் அப்படின்னா நடுவுநிலைமைங்கிறது நல்லதே, நல்ல அரண். பகைவர் அயலார் நண்பர் என பிரித்து பார்க்காமல் அனைவருக்கும் நடுவுநிலைமையோடு நடந்து கொள்வதே மிகச்சிறந்த அறம். அடுத்து செகண்ட் குறள் செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கேமா புடைத்து. இதில் செப்பம் அப்படிங்கிறது நேர்மை, நடுவுநிலைமையை பற்றி சொல்கிறாங்க. நடுவுநிலைமை உடையவனின் செல்வமானது அழியாமல் நிலைத்து நின்று அவனுக்கு பின் வரும் சந்ததியருக்கும் பாதுகாப்பான நன்மையை தருமாமா. இப்போ நடுவுநிலைமையோடு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய செல்வம் அழிஞ்சு போகாது, அதுக்கப்புறம் அவங்களோட சந்ததியருக்கு கூட அந்த செல்வம் பாதுகாப்பாக இருந்து நன்மையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் குறள் என்னென்னா செப்பம்னா நேர்மை, நேர்மையுடையவனின் ஆக்கம்னா செல்வம், அவனுடைய ஆக்கம் சிதைவின்றி, அதாவது அழியாமல் அவனுடைய அடுத்த தலைமுறைக்கும், எச்சத்திற்கும் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கும் ஏமாப்பாக இருக்குமாமா. கேமாப்பு அப்படிங்கிறது ஏமாப்புனா பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவன் நடுவுநிலைமையோடு இருக்கானா அவனோட செல்வம் அழியாது, நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தேர்டு குறள். நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது தான். நன்றே தரினும் நல்லதையே தரதா இருந்தாலும் நடுவுநிலைமையிலிருந்து விலகி கிடைச்ச பொருளை ஆக்கத்தை நடுவிகந்தாம், நடுநிலைமையிலிருந்து விலகி கிடைச்ச ஆக்கத்தை செல்வத்தை அப்பொழுதே ஒளிய விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றே ஒளிய விடல் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கேட்டிருந்தாங்கன்னா அன்றே ஒளிய விட வேண்டியது எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, நடுநிலைமை கடந்து உண்டாகும் செல்வத்தை அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷனில் இருந்து அதில் ஒரு ஆப்ஷன் அன்றே ஒளிய விடல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நன்றே தரினும் நடுவிகந்தாம், நல்லதே தரதா இருந்தாலும், அதாவது பணங்காசு தரதா இருந்தாலும் நடுவுநிலைமையிலேருந்து தவறி வர அந்த பணங்காசை அப்பொழுதே ஏற்றுக்காமல் விட்டுறணும் அப்படிங்கிறத இதனுடைய மீனிங். அடுத்து 4வது குறள். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இதுவும் கேட்ட கொஷின் தான். நடுநிலைமை உடையவர் நடுநிலைமை இல்லாதவர் அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவருக்கு மிஞ்சி இருக்கிற புகழினாலும் பழியினாலும் அறியப்படும். அவர் நடுவுநிலைமை உடையவரா இல்லாதவரா அப்படிங்கிறது எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா புகழினாலும் பழியினாலும் அறியப்படும். அப்படி இதோட மீனிங் என்னென்னா தக்கார் அப்படின்னா நடுவுநிலைமை உடையவர், தகவிலார் அப்படின்னா நடுவுநிலைமை இல்லாதவர். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் சொல்லும் பொருளும்ல கேட்டாங்கன்னா அதை நம்ம ஆன்சர் பண்ண முடியணும். அடுத்து 5th குறள். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து போடாமை சான்றோர்கனி. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து போடாமை சான்றோர்கனி. கேடு வருவது செல்வம் பெருகு வாழ்வதும் உலகில் இல்லாதது அல்ல, நடுவுநிலைமை தவறாது வாழ்வதே சான்றோருக்கு அழகாகும். இப்போ வாழ்க்கையில் கஷ்டமும் வரும், செல்வத்தோடையும் வாழுவாங்க. கேடும் வருவது ஒன்று தான் வரும், செல்வமும் வருவது இதுதான் நார்மலாக நடக்கிறது தான். ஆனால் அவங்க நடுவுநிலைமையை தவறாமல் வாழ்ந்தாங்கன்னா தான் அது அழகு, அது சான்றோருக்கு அணி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சான்றோருக்கு எது அணின்னு கேட்டால் இந்த மாதிரி கேட்கலாம். சான்றோருக்கு எது அணி? சான்றோருக்கு நடுவுநிலைமை தவறாது வாழ்கிறது தான் சான்றோருக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. அணி அப்படின்னா அழகு. இது கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அணி அப்படின்னு என்ன மீனிங்னா, அணின்னா அழகுன்னு சொல்லலாம், அணிகலன்னு சொல்லலாம், வரிசைன்னு சொல்லலாம், இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது இதில் கோடாமை அப்படின்னா என்ன? கோடாமைனா நடுவுநிலைமையை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. கோடாமை அப்படிங்கிறது நடுவுநிலைமை மீன் பண்ணுறாங்க. புக்லேயும் வேறு இன்னொரு மீனிங் கொடுத்துருப்பாங்க. கோடாமைனா ஒரு பக்கம் சாயாது அப்படின்ற அர்த்தம். புக்கில் ஒரு பக்கம் சாயாது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்த குறள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. இதுலேயே சான்றோருக்கு அழகு எதுன்னு சொல்கிறாங்கன்னா
நடுநிலைமை தான் சான்றோருக்கு அணின்னு சொல்கிறாங்க. சமன் செய்து சீத்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. பொருளின் எடையை சரியாக காட்டும் தராசு போல ஒரு பக்கம் சாராமல் இருப்பது சான்றோருக்கு அழகு. அப்போ நடுநிலைமையில் இருக்கிறவங்கள எதுக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்கன்னா எடை தராசுக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க. எதை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா தராசுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. பொருளின் எடையை சரியாக காட்டும் தராசு போல நின்று ஒரு பக்கம் சாராமல் இருப்பது தான் வந்து சான்றோருக்கு அணி. இது வந்து உவமை அணி. சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். சொற்கோட்டம் இல்லது செப்பம். செப்பம்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், நேர்மை இல்லாட்டி நடுநிலைமை, இந்த மீனிங்கை குறிக்கும். ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். மனதில் ஒரு பக்கம் சாராத நடுநிலைமை இருப்பின் வாயிலிருந்து வரும் சொல்லும் வந்து எப்படி இருக்குன்னா நடுவுநிலைமை பிறலாததாக தான் இருக்கும். மனசில் வந்து நம்ம மனசளவுலேயே வந்து நடுநிலைமையோடு இருந்தோம்னா அவங்க வாயிலிருந்து வர சொற்களும் எப்படி இருக்குன்னா நடுநிலைமையோடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொற்கோட்டம் வஞ்சகம் சொற்கோட்டம்னா வஞ்சகம் இல்லாமல் இருக்கிறது. செப்பம்னா நேர்மை. ஒரு தலையான ஒரு பக்கம் சாயாது, உள்ளத்திலிருந்து வர்றது. உட்கோட்டம் அப்படிங்கிறது உள்ளத்திலிருந்து வர்றது கரெக்டாக தான் இருக்கும், நடுநிலைமையோடு தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பொருளோட மீனிங். அப்போ யாருடைய சொல் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மனதில் வந்து ஒரு பக்கம் சாயாமல் இருப்பாங்கள்ல அவங்களுடைய சொல் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போர் செய்யும். இந்த குறள் வந்து நம்மளுக்கு எக்கனாமிக்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்கனாமிக்ஸ்லேயோ இல்லை தமிழ் புக்லேயோ தான் இருக்கும். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போர் செய்யும். இது என்ன மீன் பண்ணும்னா நடுநிலைமையை தான் மீன் பண்ணும். இந்த குறளோட மீனிங் என்னென்னா நடுநிலைமை. இப்போ இந்த இந்த மாதிரி குறள்களை கொடுத்துட்டு இது என்ன அதிகாரம்னு கூட அவங்க கேட்கலாம். அப்போ வந்து நம்ம வந்து அதிகாரத்தோடு சேர்த்து நம்ம இதை படித்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். தம் பொருளை போலவே பிறர் பொருளையும் நினைக்க வேண்டும். இதுவே வாணிகம் செய்வாருக்கு உரிய நல்ல பண்பு. வாணிகம் செய்வாருக்கு அப்போ உரிய நல்ல பண்பு எதுனா நடுநிலைமை தான். இது கேட்கலாம், இப்படி கேட்கலாம். வாணிகம் செய்வாருக்குரிய நல்ல பண்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நேர்மை, நடுநிலைமை தான். இன்னும் 2 குறள் இருக்குது. 6th குறள். 6வது குறள் என்னன்னா கெடுவல்யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவொறி அல்ல செய்யின். கெடுவல்யான் அப்படின்னு என்னென்னா தான் நான் கெடப்போகிறேன் அப்படிங்கிறத அறிக தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நான் கெடப்போகிறேன் என்பது தெரிஞ்சுக்கோங்க, அறிக தெரிஞ்சுக்கோங்க. தன் நெஞ்சம் நடுவு ஒருகி, தன்னுடைய நெஞ்சமே தெரிஞ்சு நம்மளோட மனசுக்கு தெரிஞ்சிருது. நடுவுநிலைமையிலிருந்து விலகி, ஒரியினா விலகி, ஒரியினா அப்படின்னா விலகி செய்கிறோம். ஏதோ ஒரு விஷயம் தப்பாக செய்ய போகிறோம் அப்படின்னா நம்மளே தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்ம கெட போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறது இந்த குறளோட மீனிங். இங்கே நடுவுங்கிறது நடுவுநிலைமை, ஒரியினா விலகி. இந்த கொஷின் கூட கேட்டிருக்காங்க. ஒரியினா விலகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரி அப்படிங்கிறது வந்து என்ன இசை அளபடைன்னு சொல்லலாமா பார்த்துட்டோம்னா ஒரி அப்படிங்கிறது சொல்லிசை அளபடை. கடைசியில் வந்து ஈன்னு முடிகிறது எல்லாமே சொல்லிசை அளபடையாக தான் வரும். தன் நெஞ்சமானது நடுவு நிலைமையிலிருந்து விலகி தவறு செய்ய நினைக்குமாயின் அதுவே தான் கெடப்போவதற்குரிய அறிகுறி. அப்போது குறள் எக்ஸாமில் தான் கெட போகிறதுக்கான அறிகுறி என்னன்னு கேட்கலாம். கெட போகிறதுக்கான அறிகுறி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கேட்டுட்டு குறளை மட்டும் கொடுத்தாங்கன்னா, சும்மா சொல்கிறேன், இப்போ 2nd லைன் இருக்குல்ல, நடுவொரி அல்ல செய்யின், அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு இது மீனிங், அப்போ இந்த இதாக வரணும் அப்படின்னு. நடுவொரி அல்ல செய்யின் நம்ம கரெக்டாக எழுதணும், அதுதான் இதுக்கு மீனிங். அடுத்தது 7th குறள். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. இப்போ ஒருத்தர் வந்துட்டு நடுவு நிலைமையோடு வாழ்ந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு வர துன்பத்தை பார்த்துட்டு, அவருக்கு வர கெட்ட நேரத்தை பார்த்துட்டு உலகம் வந்து அவரை வந்து இகழ்ந்து பேசாது. அவர் வந்து நடுவு நிலைமையோடு இருந்திருந்தாருன்னா அவரை வந்து இகழ்ந்து பேசாது, கெட்டு போயிட்டான் இவன் அப்படின்லாம் பேசாது அப்படிங்கிறது இந்த குறளுக்கான மீனிங். கெட்டு போயிட்டான் அப்படின்னா வையாது, அதை வந்து தப்பாக பேசாது உலகம். நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. நடுநிலைமையோடு நின்றவனுடைய தாழ்வு, அவனோட இரக்கத்தை வந்து அவனோட இறங்கி போனது தாழ்வானது வந்து உலகம் வந்து தப்பாக பேசாது. அவன் நடுவுநிலைமையோடு இருந்திருக்கான். அப்போது இதுதான் இதனுடைய மீனிங். இதுதான் இந்த குறள்.